இன்றைக்கி 3 ரோல் கூட எப்படி பின்னுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் போட்டுட்டேன். இப்போ இந்த பேஸ்க்கான மெஷர்மெண்ட் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மொத்தம் 8 அடியில் 36 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக தான் நான் போட்டிருக்கேன். அவங்க சொன்ன கலர் தான் ரெட்டு, அடுத்து சாண்டில் க்ரீன் கலரு. ஒவ்வொன்றையும் வந்து பார்த்திங்கன்னா நான் 6 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். ரெட் கலரில் 12, சாண்டில் கலரில் 12, க்ரீன் கலரில் 12 கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி 6 6 6 அடுத்து அதே மாதிரியே ரெட் கலரில் 6, சாண்டில் கலரில் 6, க்ரீன் கலரில் 6 வச்சு நான் பேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 லைன் போட்டிருக்கேன். சென்டரில் வந்து க்ரீன் கலர் ஒயரும் சைடில் 2 பக்கமும் சாண்டில் கலர் ஒயர் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 15 லைன்ஸ் நான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ரெட் கலர் வச்சு ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் வந்து க்ரீனு, அடுத்தது சாண்டில், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெட் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். அதனால் நம்ம மேலே ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் வச்சு தான் நம்ம இதை ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அழகாக வரும். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதில் வந்து எனிப்படி முடித்து தான் போட போகிறேன். இதில் வந்து ஒரு 6 ஒயர்ஸ்க்கு பக்கமாக விட்டுட்டு அடுத்த ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பூ போட போகிறேன். இந்த மாதிரி நம்ம ஒயரை வந்து மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே நம்ம இது பண்ணியிருக்க ஒயரை எடுத்து இப்படி உள்ளே விட்டுக்கணும். உள்ளே விட்டு இப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒயரை வந்து நம்ம மேலே வச்சுக்கணும். மேலே வச்சுட்டு இந்த தனியாக இருக்க ஒயரை இதுக்குள்ளே விட்டோம்னா நமக்கு வந்து நீட்டாக ஒரு நாட் கிடைக்கும். இப்போ இதை வந்து 2 பக்கமும் நம்ம இழுத்துறணும். நல்லா இழுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேஸ் எப்படி போகிறது அப்படிங்கிறதையே நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் கிளியராக நான் கொடுத்துருப்பேன். திரும்ப அதே வீடியோவே கொடுக்க வேணாம் அப்படிங்கிறனால தான் அதை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் வந்து நாட் போடுறது தான். இது வந்து ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி மடக்கிட்டு அதுக்கு மேலே இந்த ஒயரை வந்து இப்படி ஒரு சுற்றிட்டு கீழே இருக்க ஒயரை மேலே வச்சுக்கணும். மேலே வச்சுட்டு இந்த சாண்டில் கலர் ஒயரை இப்படி உள்ளே விட்டு இதே மாதிரி தான் நம்ம வந்து எல்லா பூவும் போட போகிறோம். இதே மாதிரியே ரெட் கலரில் 6 லைன், அதுக்கப்புறம் மறுபடியும் க்ரீன் கலரில் 6 லைன், சாண்டில் கலரில் 6 லைன் சொல்லிட்டு இந்த பேக்கை வந்து நம்ம போடுவோம். நான் அடுத்தடுத்து காட்டுறேன் எப்படி போடுறதுன்னு. இந்த மாதிரி மடக்கி உள்ளே விட்டு எடுத்துடணும். இப்படி போட்டிங்கன்னா நாட் எப்படி போடுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நாட் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நாட் வந்து நல்லா போட வரும். அதுக்கு அடுத்தடுத்து ஜாயின் பண்ணுறது எப்படி, மூளை திருப்பது அப்படிங்கிறதையும் வந்து தனித்தனியாக நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கொடுக்குற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். இப்போ ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா 6 லைன்ஸ் நான் சுற்றிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு க்ரீன் கலர் ஒயரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லைன் வந்து சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம எனிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒயர் வந்து நம்ம இப்படி உள்ளே சொருகிடணும். இந்த ஒயரை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக சொருகிடணும். சொருகினதுக்கப்புறம் இந்த மேலே இருக்க ஒயரை லூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு கீழே லூஸ் பண்ணி இதை மேலே கொண்டு வந்துடணும். இந்த ஒயரை லூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா மேலே கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இப்போ இந்த ரன்னிங் ஒயரை ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த மாதிரி மடிச்சுட்டு மேலே நம்ம லூஸாக விட்டுருக்க ஒயரில் இந்த ஒயரை இப்படி விட்டுறணும். விட்டுட்டு கீழே இந்த ஒயர் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம போட்டுட்ருக்க ஒயரு, மேலே ஏற்றுற ஒயரு. இந்த ஒயரை வந்து இந்த க்ரீன் கலர் ஒயருக்குள்ளே விட்டு ஒரு நாட் போட்டுடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்குள்ளே இன்னொரு நாட் வந்து உங்களுக்கு கரெக்டாக விழுந்துடும். நல்லா டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியும். இதுக்கப்புறம் அடுத்த லைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒயரை இந்த மாதிரி இருக்கும், இந்த ஒயரை லைட்டாக இப்படி மேலே இது பண்ணி விட்டுட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். எனிப்படி முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறது இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் நம்ம வந்து 6 லைன்ஸ் போடுவோம். இதில் 6 லைன்ஸ், அடுத்தது க்ரீனில் 6 லைன்ஸ், அப்புறம் சாண்டிலில் 6 லைன்ஸ் நம்ம போட்டு அதுக்கு மேலே க்ரீன் கலர், ரெட் கலர் அந்த மாதிரி வந்து செக்ரு டைப்பில் இந்த பேக் வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். நாட் போடுறது மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஈஸி தான் உங்களுக்கு போடுறது. இப்போது இந்த கொடியை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஒன்ஸ் நான் இந்த கொடியோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 8 அடியில் 36 ஒயர் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 15 லைன்ஸ் போட்டிருக்கேன். மேலே ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 6 லைன்ஸாக வந்து 33 வச்சு ஒரு ஒயர் வந்து உள்ளே மடக்கி சொருகியிருக்கேன். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 32 இருக்கும். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் இன்னும் போடணும். ஹேண்டில் போட்டு உங்களுக்கு போஸ்ட் போடுறேன். இந்த கூட எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.